வணக்கம். இன்னைக்கு பெருந்தொலைவில நம்ம கஸ்டமர் தோட்டத்தில அவருடைய 7 1/2 ஹெச்பி ஓப்பன் வெல் கிணத்து மோட்டார் காயில் போயிருச்சு. இது எதனாலன்னா, மோட்டார் ஓடிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில ஒரு பேஸ் கட் ஆகாம போயிருச்சு. இது அமுத்தி தூக்கி போடுற டெக்ஸ்டைல் ஸ்டார்டர். இது ட்ரிப் ஆகல. அதனால வந்து செக் பண்ணோம், பாடி ஷாட் தான். தென் மோட்டார் கழட்டி மேலே எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். கஸ்டமர் வந்து தடவை இதோட 2, 3 டைம் இதேமாரி காயில் போயிருச்சு. அதனால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கும் வேணும். கிணத்துல தண்ணி மூஞ்சால ஆஃப் ஆகிற மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் கழட்டி மோட்டர் எடுத்துட்டு ஸ்டார்டர் வந்து நம்மகிட்டயே வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 7 1/2 ஹெச்பி ஸ்டார் டெல்டா ஆட்டோமேட்டிக் ட்ரை ரன் பேனல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மோட்டாரும் காயில் கட்டி கொண்டு வந்துட்டோம். போர் ஆஃப் பண்ணாம விட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி நம்பி வெளியே வர அளவுக்கு தண்ணி இருந்தது. தென் மோட்டருக்கு வந்து வாட்டர் லெவல் ஃபில் பண்ணிட்டு ஜாயிண்ட்லாம் போட்டு ஒரு சேஃப்டி கயிறும் போட்டு கட்டிட்டோம். அது வந்து கிரெயின் ரோப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. அதனால் ஒரு சேஃப்டி கயிறு போட்டு கட்டிட்டு திரும்ப ஃபுல்லாக உள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க இறக்குற கேப்பில் நம்ம வந்து ஸ்டார்டர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்கி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டர் ரன் பண்ணிட்டோம். இது வந்து 7 1/2 ஹெச்பி ஸ்டார் டெல்டா ட்ரை ரன் பேனல் போர்டு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட ஃபைனலாக மாறிட்டு எல்லாம் ரன் பண்ணிட்டு தண்ணி நல்லா வருது. உங்களுக்கு ட்ரை ரன் ஸ்டார்டர் தேவைப்பட்டு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.